அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் 2/9/2023 முதல் 8/9/2023 வரை இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன, கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலானது நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாக இல்லை என்பதை தான் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. இருந்தாலும் இந்த தருணத்தில் செவ்வாய் முழுமையாக நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க. செவ்வாயின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு பல சிரமங்கள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது. சுகாதிபதி பாக்கிய ஸ்தானத்தில் இருப்பதால் நினைத்த காரியங்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. தைரியமாக எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளலாம். தகவல்கள் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. இந்த தருணத்தில் குருவினுடைய அமைப்பும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. சுகஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய குரு வக்ரம் பெறும்போது நல்ல ஒரு மாற்றம் நடைபெறும். ஆனால் அதற்கு முன்னதாகவும் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் முழு சுபகிரகமாக இருக்கிறார். ஆனால் இந்த தருணத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. ஏனென்றால் செவ்வாயின் பார்வை 2, 3, 6 ஆகிய இடங்களில் விழுகிறது. 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் விழுவதால் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகள் நடைபெறுங்க. சுப செலவுகள் அதிகரிக்கும். விரய செலவுகள் கட்டுக்குள் வந்து சுப செலவுகளை அதிகரிப்பதற்கான வாய்ப்பை செவ்வாய் உருவாக்கி கொடுக்கிறாருங்க. 3ஆம் இடமான சகாயஸ்தானத்தில் விழுவதால் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அந்த காரியத்தில் காரிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரிய தடைகள் அனைத்தும் தவிடுபடியாக்கி மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பை 3ஆம் இட பார்வையால் உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது 6ஆம் இடமாகிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் விழுகிறது. எனவே எதிர்ப்புகள் குறையும். கடன் சார்ந்த விஷயங்களும் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையை செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. குரு 4ஆம் இடத்தில் சஞ்சரித்தாலும் அவருடைய சுப பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களில் கிடைக்கிறது. அஷ்டம பாதிப்புகள் விலகுகிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய சுப பார்வை மிக அதீதமாக கிடைப்பதால் புதிய தொழில் ரீதியான விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். சனி ஜென்மராசியில் வக்ரகதியில் அமர்ந்திருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தாத ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அவர் கடந்த 2-3 ஆண்டுகளுக்கு மேலாகவே ஏற்படுத்திய சிரமத்தை விட தற்போது சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை துல்லியமாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது குரு பகவானுடைய சுப பார்வை விரயஸ்தானத்தில் மிக அபரிவிதமாக கிடைக்கிறதுங்க. விரயஸ்தானத்தில் கிடைப்பதால் இந்த தருணத்தில் விரய செலவுகள் அனைத்தும் கட்டுக்குள் வரும். விரய செலவுகள் குறைவதோடு நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் குடும்ப ரீதியான பணிகளில் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஜென்ம ராசியில் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். இருந்தாலும் அவர் ஜென்ம ராசியில் இருப்பதால் எந்த பணிகளை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்படுவது நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோக ரீதியாக பணி சுமை என்பது அதிகரிக்கும். தொழில்துறை வியாபாரத்துறையில் அலைச்சல் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் சற்று சிரமப்பட்டு முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தாங்க இருக்கும். உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதியான சனி பகவானின் அமைப்பு காரணமாக மகர ராசிக்காரர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். இருந்தாலும் இவற்றில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை. ஏனென்றால் அவருடைய பார்வை 4, 7, 11 ஆகிய இடங்கள்ல படுகிறது. 7ஆம் இடமாகிய கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறாருங்க. அவரது அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பது மிகப்பெரிய மாற்றத்திற்கும் திடீர் அதிர்ஷ்டம் யோகம் கிடைப்பதற்கான வாய்ப்பையும் மகர ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுங்க. சனி பகவான் அவரது பகை கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயோ சந்திரனையோ பார்க்கும் போது பெரிய அளவிற்கு சிரமம் ஏற்படும். ஆனால் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்ப்பதால் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகி நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சனியின் அமைப்பு காரணமாக நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட அதீத கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவை. ஏனென்றால் எதிர்பாராத சில சங்கடங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஜென்மராசியில் அமர்ந்திருக்கும் போது அதீத கவனமும் விழிப்புணர்வும் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் தேவைப்படுகிறது என்பதை ராசியின் அதிபதி உறுதிப்படுத்துகிறார். மேலும் இந்த தருணத்தில் நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் சூரியன் சஞ்சரிக்கிறாருங்க. பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அஷ்டமஸ்தானத்திலே வீற்றிருக்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது பெரிய அளவிற்கு சிரமத்தை கொடுக்க மாட்டாருங்க சூரியன். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களுக்கு அவர் அஷ்டமாதிபதியாக தான் இருக்கிறார். அது மட்டுமல்லாது அறிவுக்கு அதிபதியாக
இருக்கக்கூடிய வித்யாகரராக இருக்கக்கூடிய புதனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. இந்த 2 கிரக நிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருப்பதால் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லை. அனைத்து விதமான பணிகளிலும் சற்று விழிப்புணர்வுடன் செயல்பட்டால் போதும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் தனஸ்தானத்தில் சூரியனுடைய பார்வையும் புதனுடைய பார்வையும் கிடைப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் கடன்கள் உள்ளிட்ட சில சிரமங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் துன்பங்கள் குறைவதற்கான வாய்ப்பும் மன வலிமை அதிகரிப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக புதன் மற்றும் சூரியனின் அமைப்பு காரணமாக கிடைக்க இருக்கிறது. பல்வேறு விதமான சங்கடங்கள் முற்றிலும் விலகி நல்ல முன்னேற்றம் பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைகிறது. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் மிக வலுவாக 7ஆம் இடத்தில் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே கலைத்துறை அரசியல் துறை ரீதியாக நீங்கள் எந்த பணிகளை திட்டமிட்டாலும் அந்த பணிகளில் மனநிறைவு கிடைக்கக்கூடிய வகையில் உங்கள் எண்ணங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு விதமான தடைகள் தாமதங்கள் அனைத்தையும் தவிடுபடியாக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரனின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவே அரசியல் துறை ரீதியாக நீங்கள் எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்க போகிறார். புதிய யூகங்களை மேற்கொள்ளலாம். அந்த யூகங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை தேடித்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய மாற்றங்கள் அனைத்துமே மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் அமைகிறது. அது மட்டுமல்லாது கலைத்துறை ரீதியான பணிகள்ல மிக சிறப்பாக செய்து முடித்து விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு உங்களது படைப்புகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்குங்க. மக்கள் மத்தியிலும் சரி செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களது படைப்புகள் அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை. கலைத்துறையில் இருந்து அரசியல் துறைக்கு மாற வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏனென்றால் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவும் சரி சுக்கிரனும் வக்ரத்தில் இருக்கிறார். ராகு கேதுவும் 4 மற்றும் 10ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகின்றன. நிழல் கிரகங்களாக உள்ள ராகு 4ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சுகஸ்தானத்தில் அவர் வீற்றிருப்பது அவ்வளவு நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடியாது. மிக விரைவில் அவர் சுகஸ்தானத்தில் விட்டு விலகி சகாயஸ்தானத்தில் அமர்வார். அப்ப நிறைந்த பலன்கள் கிடைக்கும். அதுவரைக்கும் சற்று நிதானமும் பொறுமையும் மிக அதீதமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் நிழல் கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகு கேதுவின் அமைப்பும் சாதகமாக இல்லை. ஏனென்றால் மோட்சக்காரராக இருக்கக்கூடிய கேதுவும் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. சில எதிர்பாராத கற்பனையான கவலைகள் வரும். அவற்றை விட்டு நல்ல பலன்களை சிந்தித்தால் நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும். சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் செவ்வாய் சுக்கிரன் சந்திரன் போன்ற கிரகநிலைகள் மிக சிறப்பாக சஞ்சரிப்பதால் பல சங்கடங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் முழுவதும் அதீத நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சோர்வுகள் நீங்கி உற்சாகத்துடன் அனைத்து விதமான பணிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது. சில விஷயங்கள்ல எரிச்சல் அதிகரித்தாலும் கூட நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மகர ராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நிறைந்த பலன் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.